ஒரு காட்டில் ஒரு காளை அமைதியாக வாழ்ந்து வந்தது. பகலில் காடுகளில் மேய்ந்துவிட்டு ஒரு குகையில் தங்கிக் கொள்ளும். அந்த காட்டில் ஒரு சிங்கம் பசியோடு அலைந்து திரிந்து கழித்து போய் கடைசியில் காளையின் குகை அருகே வந்தது. சிங்கத்தை பார்த்த காளை முதலில் பயந்தாலும் சுதாரித்துக் கொண்டு சிங்கத்தை எதிர்கொண்டது. பிள்ளைகளே, இன்று நல்ல விருந்து. ஒரு சிங்கம் தனியாக மாட்டிக்கொண்டது. நான் முட்டி அதை குகைக்குள் போடுகிறேன். நீங்கள் வெட்டி சாப்பிடுங்கள். பயந்து போன சிங்கம் தலை தெறிக்க ஓடியது. வழியில் ஒரு நரி சிங்கத்தை பார்த்தது. காட்டு ராஜாவே, ஏன் இந்த பதற்றம்? அங்கே ஒரு காளை என்னை கொன்று தின்ன பார்க்கிறது. காட்டு ராஜாவே, ஒரு காளை உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் உங்கள் உணவு. பயப்படாதீர்கள், என்னுடன் வாருங்கள். உங்களுக்கு என் மீது சந்தேகம் இருந்தால் இந்த கயிற்றின் ஒரு முனையை உங்கள் கழுத்தில் கட்டிக்கொள்ளுங்கள், மறுமுனையை நான் என் கழுத்தில் கட்டிக்கொள்கிறேன். நான் தப்பியோட முடியாது. நரியும் சிங்கமும் கழுத்தில் கயிறு கட்டியபடி காளையின் குகைக்கு சென்றன. நரியை பார்த்த காளை ஏதோ சதி இருக்குமென உணர்ந்து கர்ஜித்தது. அப்ப நரியே, என் பிள்ளைகள் பசியார 2 சிங்கங்கள் கட்டி இழுத்து வர சொன்னேன். நீ ஒரு சிங்கத்தை கட்டி இழுத்து வந்துள்ளாய், முட்டாளே. காளை சத்தமாக கத்தியதை கேட்டு சிங்கம் பயந்து போனது. தன் கழுத்தில் நரி கட்டப்பட்டு இருப்பதை அது மறந்துவிட்டது. பாறைகளிலும் முட்களிலும் இடித்து இறுதியில் நரி பரிதாபமாக இருந்தது. அதன் பின் சிங்கம் அந்த பகுதிக்கு வருவதில்லை. சக விலங்குகளுடன் காளை மகிழ்ச்சியுடன் தன் குகையில் வாழ்ந்தது.